இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 11ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார், அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிற வார்த்தை, கர்த்தர் எப்படிப்பட்டவர்? அவர் நீதி உள்ளவர், அவர் நீதியின் மேலே பிரியமாக இருக்கார். யாரெல்லாம் நீதியை செய்கிறார்களோ, உண்மையும் உத்தமமாய் நீதிமான்களாக இருக்காங்களோ, அப்படிப்பட்ட செம்மையானவர்களை நோக்கி அவர் பார்த்து கொண்டே இருக்கிறாராம். ஏன்னா அவர் நீதியின் தேவன், நீதியின் மேல் பிரியப்படுகிறவர். அவருடைய ஊழியக்காரர்கள் எல்லாம் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய அவர்களுடைய நெற்றிகளிலே இருக்கும்னு சொல்றார். அவர்களுடைய நாமம், அதாவது அவருடைய நாமம், இவர்கள் கர்த்தருடைய பரிசுத்தர் என்று சொல்லும்படியான அவருடைய நாமமானது அந்த நீதிமான்களுடைய நெற்றியிலே எழுதப்பட்டு இருக்கும் என்று வெளிப்படுத்தல் 22:4 எழுதியிருக்கிறத பார்க்குறோம். அப்படிப்பட்டவங்க கர்த்தரை சேவிக்கிறாங்க, அவர் சமூகத்தை அவங்க என்னாலும் தரிசித்து கொண்டு இருப்பாங்க. ஏன்னா அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றியிலே எழுதப்பட்டு இருக்கிறது. சங்கீதம் 17:15 சொல்றாரு, நானும் நீதியிலே உங்களுடைய முகத்தை தரிசிப்பேன். இந்த தாவீது சொல்றாரு, நானும் நீதியிலே, அதாவது அவர் நீதியா இருக்கும்போது, தாவீது நீதியாய் நடக்கும்போது கர்த்தரை அவர் தரிசிக்கிறதா இங்கே சொல்கிறார். நான் விழிக்கும் போதெல்லாம் உடைய சாயலிலே திருப்தி அடைவேன். அப்போ அவர் விரும்பும்போது கர்த்தரை அவர் பிரத்யட்சமான தரிசனங்கள் மூலமாக அவர் காண்கிறத இந்த வார்த்தையின் மூலமாக நமக்கு அது மெய்ப்பிக்கிறத பார்க்குறோம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் கர்த்தருடைய கண்கள் நீதிமான் மேல் நோக்கமாக இருக்குது. அப்போ இன்னைக்கு செம்மையானவர்களை நோக்கி அவர் பார்க்கிறார்னா, அந்த செம்மையானவர்கள் என்ற இடத்துல நீதிமான்களை நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க. நீதிமானாக இருக்கிறவங்க மேலே கர்த்தருடைய கண் நோக்கமாக இருக்கு. அவருடைய செவி அவர்கள் கூப்பிடுதலுக்கு கவனமாக இருக்கான். ஆனால் தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தர் தம்முடைய முகத்தை விரோதமாக்குகிறார். கர்த்தருக்கு விரோதமாய், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் தீமை செய்கிறவர்களுக்கு அவருடைய முகம் விரோதமாக காணப்படும் என்றே வேதவசனம் சொல்லுது. அதனால் நீங்கள் திகையாமல் கலங்காமல் கர்த்தர் பேரில் உங்கள் நம்பிக்கை வைங்க, அவரை மாத்திரம் நீங்கள் சார்ந்து ஓடுங்க. சங்கீதம் 45:7 சொல்கிறாரு, நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். நீங்கள் தாவீது கர்த்தரை சொல்கிறாரு, நீங்கள் நீதியை விரும்புகிறீங்கப்பா, நீங்கள் அக்கிரமத்தை வெறுக்கிற தேவனாக இருக்கிறீங்க. உம்முடைய தோழரை பார்க்கலும் தேவன் உமது தோழரை பார்க்கலும் உம்மை ஆனந்த தைலத்தினாலே அபிஷேகம் பண்ணினார். அதாவது சவுலுக்கும் தாவீதையும் இஸ்ரவேலுக்கு தேவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் இல்லையா, சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமா. ஆனால் தனது தோழராகிய சவுலை பார்க்கிலும் தாவீதுக்கு கர்த்தர் ஆனந்த தைலத்தினாலே அபிஷேகம் பண்ணினார். எதனால? ஏன்னா அவர் நீதியை செய்கிறவராக இருந்தார். அதுதான் தேவன் நீதியை விரும்புகிறார், அக்கிரமத்தை அவர் வெறுக்கிறார். அதனால அவர் தோழரை பார்க்கிலும் தாவீதுக்கு அந்த ஆனந்த தைலத்தினாலே அபிஷேகம் பண்ணினார்னு பார்க்குறோம். யோபு 36ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல் அவர்களை ராஜாக்களோட கூட சிங்காசனத்திலே ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்திலே என்றென்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். கர்த்தர் தம்முடையவர்கள், அதாவது நீதிமான்கள் மேல் அவருடைய கண் விலகாமல் இருக்குமா. ராஜாக்களோட சிங்காசனத்துக்கு அருகிலே அவர்களுக்கென்றும் தேவன் ஒரு ஆசனத்தை வைத்திருக்கிறார். அதில் ஏற பண்ணவும் அவரால் முடியும். அவர்களை உயர்ந்த ஸ்தலத்தில் என்றென்றைக்கும் உட்கார பண்ணவும் தேவனால் முடியும். இன்னைக்கு நீங்களும் உண்மையும் உத்தமமாய் செம்மையானவர்களாய் நீதிமான்களாய் காணப்படுகிறீங்களா? கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாக இருப்பார். ஏன்னா அவர் நீதிமான் மேல் பிரியமுள்ள தேவனாக இருக்கிறார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் பார்க்குறோம், பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. இப்போ நம்ம கர்த்தர் பேரில் பிரியமாக இருக்கோம். இனி வரும் காலம் நம்முடைய விசுவாசத்தை குலைக்கிறதா கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட நேரத்தில் நாம் எப்படி இருக்க போகிறோம்? அவர் வெளிப்படும் போது நம்ம எப்படி இருக்கிற வண்ணமாக இருக்க போகிறோமா? நாம் அப்படி இருந்தால் நாம் அவரை தரிசிப்பதில்லை அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் அப்படி இல்லாமல் இருந்தீங்கன்னா, இப்போ நீங்கள் எப்படி அவரிடத்துல விசுவாசமாக இருக்கீங்களோ அதை போல் அவர் வரும்போது விசுவாசமாக இருந்தீங்கன்னா அது காத்து கொள்ளப்படும். இல்லைன்னா நீங்கள் அவரை தரிசிக்க முடியாது. அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ நாம் அவருக்கு பயந்து, நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது நாமும் அவருக்கு ஒப்பான சாயலை பெறுவோம். அந்த நிச்சயத்தை நாம் விசுவாசிக்கணும். சங்கீதம் 42:5 சொல்லுது, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் எனக்குள் திகழ்கிறாய், தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து
ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை தரிசிப்பேன்னு தாவீது சொன்னது போல உங்கள் இருதயம் கலங்காமலும் திகைக்காமலும் இருந்து அவருடைய ரட்சிப்புக்கு அவருடைய சமூகத்தில் காத்திருந்து அவர் முகத்தை தரிசிப்போம் என்று நாமும் இந்த நாளில் விசுவாசிப்போம். ஏன்னா கர்த்தருடைய கண் நீதிமான் மேல் நோக்கமாக இருக்க, அவருடைய செவி அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கு என்று சங்கீதம் 34:15 சொல்லுது. அதே போல் அவர் தமக்கு பயந்தவர்களுக்கு அவர் கிருபையை அளிக்கிறார். தமக்கு தமக்கு காத்திருக்கிற ஆத்துமாக்களை மரணத்திலிருந்தும் தேவன் விடுதலையாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்று சங்கீதம் 33:18 பார்க்குறோம். அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறவராக இருக்கிறதுனால கர்த்தருடைய காருண்யம் அந்த பூமி முழுக்க நிறைந்திருக்கு. அதனால நீதிமான்கள் செம்மையானவர்கள் அப்படிப்பட்டவங்களுக்கு கர்த்தர் நித்திய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன்னு சங்கீதம் 21:6 சொல்றாரு. அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினாலே பூரிப்பாக்குகிறீர். அப்படிப்பட்ட நீதிமான்கள் கர்த்தருடைய பிரசன்னத்தினாலே அவர்களை சந்தோஷிப்பிக்கிறார், அவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறார். சங்கீதம் 5:12 பார்க்குறோம், கர்த்தாவே நீ நீதிமானை ஆசீர்வாதத்துக்கு காருண்யம் என்னும் கேடகத்தினாலே அவனை என்றைக்கும் சூழ்ந்து கொள்கிறேன். அந்த செம்மையானவர்கள் என்பது எதை குறிக்குதுன்னா நீதிமான்களை தான் குறிக்குது. வேதத்தில் நீங்கள் நீதிமான்களாய் பார்க்கிற ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது, ஒவ்வொருவரையும், யோபு, எல்லாரையும் நீங்கள் நினச்சி பாருங்கள். மோசே, எல்லாரும் நீதிமானும் உண்மையும் உத்தமமாய் சன்மார்க்கருமாய் இருந்தாங்க இல்லையா? ஒவ்வொருத்தருடைய காரியங்களிலும் தேவனுக்கு பிரியமாக அவங்க நடந்தாங்க. அப்படிப்பட்ட நீதிமான்களை கர்த்தர் ஆசீர்வதித்து அவர்களுக்கு காருண்யம் என்னும் கேடகத்தினாலே அவர்களை சூழ்ந்து கொண்டு பாதுகாத்ததை நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கலாம். ஏசாயா 61:8 சொல்லுது, கர்த்தராகிய நான் நியாயத்தை விரும்பி கொள்ளை பொருளினாலே இடப்பட்ட தகன பலியை வெறுக்கிறேன்னு சொல்கிறாரு. தேவன் நியாயத்தை விரும்புறதுனால கொள்ளையிட்ட பொருளை கொண்டு வந்து கர்த்தருக்கு தகன பலி செலுத்தினா அது தேவன் அருவருக்கிறார். இன்றைக்கி எத்தனையோ காரியங்கள் புறஜாதி மக்கள் பாவம், அக்கிரமம், கொலை, குற்ற செயல்கள், வேசித்தன காரியங்கள் இதெல்லாம் செஞ்சுட்டு கூட போய் என்ன பண்ணுறாங்க, விக்கிரகங்களுக்கு முன்பாக தன்னுடைய காணிக்கைகளையும் பொருளாலும் பொன்னாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, படைக்கிறாங்க. அந்த பாவம் நிவர்த்தி ஆகணும். ஆனால் கர்த்தர் அப்படி விரும்புகிறவர் அல்ல. அப்படிப்பட்ட தகன பலியும் பொருளையும் தேவன் விரும்ப மாட்டார் இல்லையா? ஏன்னா நம் தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன். அவர் அக்கிரமத்தை வெறுக்கிறார். நான் அவர்கள் கிரியை உண்மையாக்கி அவர்களோட கூட நித்திய உடன்படிக்கை பண்ணுவேன்னு சொல்கிறார். அப்படிப்பட்டவர்களுடைய கிரியைகளை தேவன் வெறுக்கிறார், தகன பலியும் அவர் வெறுக்கிறார். நீங்கள் மனம் திரும்பினீங்கன்னா கர்த்தர் உங்கள் கிரியைகளை உண்மையாக்கி நித்திய உடன்படிக்கை உங்களோடு கூடவும் பண்ண அவர் வல்லமையுள்ளவர். அவர் குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார், மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார், நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார் என்று சங்கீதம் 146:8 சொல்லுகிறத பார்க்குறோம். குருடரின் கண்கள்னா கர்த்தர் இருக்கிறார். அதை அறியாதவங்க இன்னும் குருடராக இருக்காங்க. வேதத்தை அறியாதவங்க, தேவனை அறியாதவங்க, தேவனை அறிகிற அறிவிலே வளராதவங்க கண்கள் இன்னைக்கும் குருடா இருக்கு. அப்படிப்பட்டவர்கள் கண்களை கர்த்தர் தனது வசனத்தினாலே, தனது வார்த்தையின் வல்லமையினாலே திறக்கிறார். அவர் மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிறார், நீதிமான்களையோ கர்த்தர் சிநேகிக்கிறார் என்று சொல்லுகிறத பார்க்குறோம். அப்போ இன்னைக்கு நீங்களும் செம்மையானவங்களா இருக்கீங்களா? அப்போ கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாக இருப்பார். சங்கீதம் 7:9 சொல்லுது, துன்மார்க்கனுடைய பொல்லாங்கை ஒழிய பண்ணும் நீதிமானை ஸ்திரப்படுத்துவீராக. நீதி உள்ளவராக இருக்கிற தேவரீர் இருதயங்களையும் உள்ளந்திரியங்களையும் கர்த்தர் சோதித்தருகிறவராக இருக்கார். துன்மார்க்கர்களுடைய பொல்லாப்பை, பொல்லாங்கான கிரியைகளை கர்த்தர் ஒழிய பண்ணுவார். நீதிமானையோ தேவன் ஸ்திரப்படுத்தி வைப்பார். ஏன்னா அவர் நீதி உள்ள தேவனாக இருக்காததுனால அவர் எல்லாருடைய இருதயங்களையும் அவர்களுடைய உள்ளந்திரியங்களையும் சோதித்தருகிற தேவன். அதை இன்னைக்கு நீங்கள் விசுவாசிங்க. நம்ம எண்ணங்களையும் நினைவுகளையும் அவர் வகையிருக்கிறார், அதன் உருவங்களையும் அதன் தோற்றங்களையும் தேவன் காண்கிறவராக இருக்கார். அதனால நம்ம மனசில் கூட தீமையான எண்ணங்கள், கிரியைகள் நம் இருதயத்தில் வரக்கூடாது. அதனால தான் நம்முடைய இருதயத்தை அவருடைய திரு ரத்தத்தினாலே பாவமர கழுவி கொள்ளணும். தினந்தோறும் நாம் அப்படி நம் இருதயத்தையும் சிந்தையும் கர்த்தருடைய கரத்தில் நாம் ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்கணும். சங்கீதம் 7:11 சொல்லுது, தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் நடக்கிற பொல்லாங்கர்கள், அக்கிரமக்காரர்கள், துன்மார்க்கர்கள் யாராக இருக்கட்டும், உங்களுக்கு நியாயக்கேட்டை செய்கிறவர்களாக இருந்தாலும் தேவன் அப்படிப்பட்டவர்கள் மேல் சினம் உள்ளவராக இருக்கார். அவர் கோபத்தின் ஆஸ்திரங்களை அவர்கள் மேல் அவர் காத்திருக்கிறார். அதனால் நீங்கள் ஒன்றுக்கும் குறித்து கவலைப்படாமல், திகையாமல், கலங்காமல் கர்த்தரை நோக்கி பாருங்க, நீதி செய்கிறவங்களா இருங்க. அப்போ கர்த்தர் அவருடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுவார். செம்மையானவர்களை நோக்கி அவர் பார்ப்பார்.
நீதிமான்கள் மேல் தேவன் பிரியத்தை வைத்திருக்கிறார் என்பதை நீங்களும் விசுவாசிங்க. உண்மையும் உத்தமமாய் செமையான வழியிலே நடவுங்கள். ஆமேன்.